இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம். எங்கட ரூமுக்கு போக முதல் ஜெகதீஷ் அடுத்து எங்கட டீம் வின் பண்ணதுக்கு 2 கிஃப்ட் வந்திருக்கு. வின் பண்ண நினைச்சு என்ன சொல்ல வாரீங்க? சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. லெமன் எங்கட லீடர் கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு நான் வந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். நேற்று நாங்கள் ஹோட்டலுக்கு வந்த வீடியோ, நேற்று போட்ட, அதாவது ஒரே நாளில் எடுக்கிற வீடியோ தான், 2 நாள் வர்ற வழியால் நேற்று நீங்கள் பார்த்த வீடியோ ஹோட்டலுக்கு வர்ற மட்டும் இருந்தது. இப்போ நான் ஹோட்டலையும் சுற்றி காட்டி என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இன்றைக்கு இங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். முன்னுக்கு வந்தோடனே நல்ல பெரிய ஹோல் ஒன்று இருக்குங்கால, அப்படியே அங்கால போனோன்னா ஒரு சின்ன ஏரி மாதிரி எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயும் அங்கால இருக்குது, நான் காட்டுறேன் புகையத்தில். இங்கால ஒரு கார் பார்க் இருக்குது, அதே மாதிரி வெளியிலையும் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா இருக்குது. நல்ல பெரிய இடமா இருக்குது. உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குமென்னு தெரியாமல் இருந்தால் நான் பார்க்க நல்ல வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது. இதில் உள்ளுக்கு ஒரு சின்ன குளம் மாதிரி வச்சிருக்கேன், தாமரை குளம் மாதிரி. நீங்கள் பக்கம் இங்கால கடலுண்டபடியா, இங்கால கொஞ்சம் இப்படி குட்டி குட்டி ஏரியல் இருக்குது சுற்றி. இதுக்கு முதல்ல நாங்கள் நிகம்பில் ஒரு ஹோட்டல் ஒன்று போட்டிருந்தேன், நான் கஜன் மற்றது தேவ் போய் ஒரு ஹோட்டலில் நின்று. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சைட்டாலேருந்து ஏரி போகும். அதே மாதிரி இங்காலையும் சுற்றி இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே இந்த குளம், இதுதான் என்ட்ரன்ஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே போகுது ஏரிக்கு மேலே தான் இந்த ஹோட்டல் இருக்கு. இங்கால ஓகே, இனி நாங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போகிறோம். எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து விட்டுருங்க. இப்போ இது இங்காலையும் போகுது. அங்கால ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இங்கால ஒரு ரிவர் வியூ பேங்கட் ஹால் ஒன்று இருக்குது. இங்கே நாங்கள் பிறகு போவோம். இப்போ அங்கே மத்தியான சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கத்தால் போகணும். போய் பார்ப்போம். இங்கே கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கு, ஆனால் மழைக்கு நல்ல தண்ணி வருமான்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கடல் செமையாக இருக்குது, போய் காட்டுறேன். எங்களை டீமும் இங்கே தான் நிற்கிறேன். வந்த உடனே இந்த பேண்ட் ஒன்று கட்டி வந்து இந்த ஹோட்டலில் இங்கே வெல்கம் ட்ரிங்க் அதில் இருக்கு. வெல்கம் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வாட்டர்மெலன் ஜூஸும் பைனாப்பிள் ஜூஸும் இருக்குது. நான் இதை எடுத்துருக்கேண்ணா. ஏன் இப்போ அடுத்த அவ்வளோக்கார ஒருத்தர் என்னோட சேர்ந்துருக்கிறேன். இங்கே தான் சாப்பிட்ற இடம் இருக்குது. இப்படி இங்கால போனோம்னா ஸ்விம்மிங் பூல், அதோட அங்கால பீச் இருக்குது. இங்கால போனோம்னா ஏரி ஒன்று இருக்குது. பொறுமை சாப்பிட்றேன்.
இப்போ நாங்கள் ஃபெப்ரவரிக்கு போனோம் தானே ஒரு இடம், அதுக்கு முதல் இன்னொரு இடம் போனாங்க போன வருஷம். ஒரு டேட் படிக்க சொல்ல தெரியல. அப்போக்குள்ளேயும் இந்த சிலாபத்தில் ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி இந்த பீச் சைடில் நல்லா இருக்குது. இதில் ஒரு லேக் அதை காட்டிட்டு வரேன். பீச்சு பகலில் எப்படி ஒரு ரெசார்ட் இருக்குல்ல வந்துருக்கு, நல்லா இருக்குது. பின்னேரம் இதில் கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தா பீச்சையும் பார்த்து கொண்டு உண்மையாக நல்லா இருக்குது. போன ஒரு அதான் செஞ்சினாங்க அங்கே பீச்சில் இருந்து கிரிக்கெட் பேட்மிண்டன் அதை விளையாடி கொண்டு இருந்தாங்க. இங்காலையும் போகிறதுக்கு பாதை இருக்குது. நாங்கள் பின்னேரம் போய் பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் அங்கால தூண்டில் எல்லாம் போடுவினோம் போல். இப்போ இடையில இருக்கிற இந்த லகூனை நாங்கள் இதில் சைட்டில் போனால் பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் கிளியராக காட்டுறதுண்டா இதில் போகலாமா தெரியல. இதில் இருந்து பாருங்க, அங்கால பில்டிங்குக்கு போனால் தான் மேலால் பார்க்கலாம். இல்லாட்டி அந்த ரிவர் வியூ பேங்கட் ஹால் அதுக்கு போனோம்னா எங்கால பார்க்கலாம். நல்லா இருக்கிறான். நான் கீழே இவங்கள்ட்ட booking.com டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். அப்படி நீங்கள் புக் பண்ணிட்டு வர போகிறீங்கன்னா அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதில் நிறைய பில்டிங் இருக்குது. இப்போ நாங்கள் அங்காலேருந்து வந்து நாங்கள் இதில் இருக்குது, இதுக்கு அங்காலேயும் இருக்குது கொஞ்சம். இப்போ நான் ரூம் திறப்பெல்லாம் எடுத்துட்டேன். இனி போனால் சரி. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலியோடு வர்றதுக்கு அந்த நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இனி சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். புஃபே சிஸ்டம் தான். நாங்கள் இதில் இருக்கிற சாப்பாடை மேலோட்டமாக காட்டிட்டு சாப்பாடை எடுத்துட்டு பார்ப்போம் வீடியோ. நான் என்னென்னா லாஸ்ட் வீக் எனக்கு லஞ்ச் இருந்தேன். நான் கோயிலுக்கு வந்ததால அதை மிஸ் பண்ணிட்டேன். ஐடிசி கிராண்டில் நடந்து வருது. No, I am mentioning that. சலாட் ஐட்டங்கள், கொத்து அது எல்லாமே இருக்கு. பிக்கிள்ஸும் இருக்கு. வித்தியாசமான ரைஸ் வெரைட்டி இருக்குது. இது நார்மலாக எங்கட குத்தரிசி, இங்கால seafood now. I think this is a seafood. Pineapple rice. Seafood pad thai noodle. அதே மாதிரி இதில் தாய் ரெட் சிக்கன் கறி இருக்குது. இது ஒரு சாப்பாடு ஐட்டமாக இருக்குது. நான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். அங்காலையும் பார்ப்போம். அங்கால டெசர்ட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதோட கொஞ்சம் கறிகளும் இங்கெல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு தரதுன்னு இருக்கு. தாய் ஃபிஷ் கேக் இந்தியாவில் கறி அதில் இருக்கு, மரக்கறி கறி. இது டெசர்ட். இது நல்லா இருக்கு.
அதாவது இந்த 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சா பிறகு ஒரு நல்ல வெட்டி இருக்கு. சரி வாங்க பாப்போம். போய் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ரைஸ் எடுத்திருந்தேன். சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ், மற்றது பைனாப்பிள் ரைஸ் உண்டு, மற்ற சில்லி போக், ஹாட் பட்டர் ப்ரான்ஸ் நூடுல்ஸ் ஒன்று இருந்தது, சீ ஃபுட் நூடுல்ஸ் ஒன்று இருந்தது. அதில் அந்த சிக்கனில் குத்தி தந்துருந்தவே. அதோட மட்டன் கறி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. சூப் அதிலும் இருந்தது. நாங்கள் மெயின் கோர்ஸுக்கே இறங்கிட்டோம். மட்டன் கறி தான் உள்ள எல்லாத்தையும் விட நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. டெசர்ட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். சாப்பாடு நடக்கலையே இந்த பாட்டு போட்டு இடைக்குள்ளே ஆக்கள் டான்ஸ் ஆடினவே. இது ஒவ்வொரு நாளும் நடக்கும். இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம். எங்களோட ரூமுக்கு போகும் முதல் நாங்கள் 202 எங்களோட ரூம் நம்பர். இங்கே எங்களோட லீடாக வச்சுருக்கிறது ஸ்வீட் 2. அப்போ இது எப்படி இருக்குது பார்த்துட்டு எங்களோட ரூமுக்கு போவோம். ஃபாரின் ஃப்ரம் USA. நைஸ் ஒன். நல்லா இருக்கு ரூம். There's a study area. Jacuzzi. No, not jacuzzi. Slide to. Slide. Jacuzzi is here. We will stay in this room. You can take our room. நல்ல ரூம் உண்டு. இதில் ஜக்குசியும் இருக்கு. இது நல்லா இருக்கு. நீ எங்கட ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது நல்ல பெரிய ரூமாக இருக்குது. நாங்கள் இனி எங்கட ரூமுக்கு போவோம். எல்லாமே இந்த மரத்தில் ஃப்ளோர் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா நல்லா இருக்குது. நாங்கள் இருக்கிற இந்த நார்மல் ரூம் உண்டு. 207 அங்கே இதுதான் எங்களோட ரூம். போய் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு. எங்கேருந்து பார்த்தா அந்த ஏரி தெரியுமா? பார்ப்போம். இல்லை வடிவா தெரியுது. இல்லை கீழே போய் தான் காட்டணும். சரி, எங்களோட ரூமில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் நல்ல ரூம் உண்டுவா. நல்ல ரூம் சொல்லுங்க. நல்ல ரூம் சொல்லுங்க. இதுவும் ஒரு நல்ல ரூம். ஆனால் அது நல்ல பெரிய ரூம். இதுக்கு ஒரு டபுள் டோர் வச்சுருக்காங்க இங்கே பின்பக்கத்துக்கு. அது கடலை பார்த்தபடி இருக்குது. இது இங்கால இந்த ஏரியை பார்த்தபடியும் அங்கால பார்த்தோம்னா கடல் தெரியும். நல்லா இருக்கு. இதில் ஒரு அலுமாரி உண்டு. சாப்பாடு பற்றி சொல்ல மறந்துட்டேன். நல்ல சாப்பாடு. அதுலேயும் மட்டனும் மற்றது ஹாட் பட்டர் ப்ரான்ஸ். அதோட இன்னொன்று இருந்தது என்னென்னா பண்டிகரியில் ஒரு பொரிச்ச இது மாதிரி செஞ்சதா. அது மூன்றும் செம்மையாக இருந்தது. மற்றதில் ஓரளவுக்கு இல்லை. சோறதில் இல்லை நல்லா இருந்தது. மற்ற கறிகளில் அவ்வளோத்துக்கு இல்லை. பாத்ரூம் நல்லா பண்ணுறீங்க. இதே மாதிரி தான் அந்த பாத்ரூம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக வெளியில் ஜக்குசி இருக்குது. நாங்கள் போய் அதுக்குள்ளே இருந்துடுவோம். இனி பின்னேரம் கேம்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்துருக்குறாங்க. மற்றது டிவியில் இந்த சேனல் வரும்னு சொல்லி போட்டுருக்கு.
நல்ல ரூம் விலை எவ்வளோன்னு தெரியல. நான் அவருக்கு booking.com டீட்டெயில்ஸ் போடுறேன் வீட்டில். அதோட இப்போ பார்க்குறேன் உள்ளுக்கு இந்த மெனுவும் வச்சிருக்கணும். இந்த சாப்பாடு அது இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு கூட பண்ணிடலாம். நாங்கள் போனதுக்குள்ளே இதுவும் ஒரு நல்ல ஹோட்டல்னு சொல்லலாம். டேய் நீ எப்படா வந்த நீ? Hi guys, please make some lines over here. The next group y'all can start from over here. நீ எப்போ வந்த? நீ ஏன் லேட்டாக வந்த? நான் சின்ன வேலையா இருந்தால எல்லாரும் ட்ரிப்புக்கு வர இவன் வைஃபோட தனியாக ட்ரிப்புக்கு போயிட்டு இங்கே வரா. ஆக்டிவிட்டி ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. ஐயோ So all the teams have 6 members. Can somebody raise their arms in that particular team? You only have 6 over there. All right. Who has 7? You all have 7. Who has 8? And everybody else has 7, right? As you can see, you all received a hoop. So what you have to do is basically shall we demonstrate it? Right. Okay. So this is what we're going to do. So the first player in each group will wear the hoop like this, and the second player will get into the middle, and you will have to drag it along the ground, and the second player will have to run basically without stepping out of the hoop. Right? So after that, once the second player has gone all the way over to that side, the first player can stay over that side, and the second player will come back with the hoop and put the third one inside the hoop, and then take the other side, and we'll keep repeating. So at the end, so the last person over there will only have to run that side, and that's it basically. Any questions? What happens if you don't know the name? So if you step out of the hoop, you all will have to start again from this point. The hoop always have to touch the ground. You can't lift it off the ground. Understood? The finish line is over here, like the starting point of this chair. Like this is the finish line. We'll separate you guys out. I think one team will have to stand in front of this player. And Vinura and his team. Vinura. Harshika, can you stand? You have to face out on this group. Can everybody please move to your left? Guys, everyone, can you please move to your left a little bit so that we can make space to play the game? Game clear. Guys, can you please move to your left? Can you please move to your left so that we can make some space? Please. Okay, so your finish line would be at this point over here.
These two teams will be over here. So I will have to move some more. Can you all please move to our left? So that it's easy for us to actually check who wins, basically. Can you guys go over here? So this team will have to align with this chair over here. And then I think the box team will be here. I think I need to... Alright, great. And then Udana's team will be aligning with this chair. And then this team will be over here. And then Muru's team will be over here. Let's stay like right in front of the chair, please. This one, sir. This one. Aim on this one. Please stay over here. Please stay over here. This one. ஒரு உண்மையை சொல்லிட்டா எல்லாரும் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ள போகிற வங்கியிலே நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறேன்னு நான் பார்த்துட்டேன். டீம்லேயே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. Okay, so are you ready? Are you ready, everyone? Muru's team, are you ready? So Siri's team. எப்படி நம்ம ராஜதந்திரம் இதுக்குள்ளெல்லாம் போய் விளையாடாது, ஒரே அசிங்கமாக போயிடும். Alright, we're going to start now. Ready? அதோட மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிட்டால நல்ல பஜ்ஜியாகவும் இருக்கு. So last week we all Alright, let's get started. Ready, set, go! வோல்ட்டா நண்பர் வோல்ட்டா இழுத்து கொண்டு வந்துட்டான். காமௌண்ட் துமிந்த ஐயா. நண்பர் வோல்ட்டான டீம் வின் பண்ணிடுது. எங்கட லீடை கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு நான் வந்துட்டேன். கமான் கயனையா. அவுட். இந்த கேம் நல்ல ஃபன்னாக போச்சு. வீடியோ நல்லா இருந்தது பாருங்க, அதோட என்னெல்லாம் நடக்குதுன்னு. Ranindo, yeah. Your team won. Okay, so the results are Your team won. No, Will? Hello, friends. No, I don't think. Hello, friends. Your team now win. second place, Prabhat's team. And first place, Veera's team. So you are in which team? Volta.
அப்போ வின் பண்ண நினைக்க என்ன சொல்ல வாரீங்க? சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அன்பாக்ஸ் 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 ரெண்டு தெரியாம Sarasuri wat kannega. Oh nek nikam bola seti man hitan. Warinne mukut naha mama enne me Addo. Enna idu paper cricket paper. Ka lemon pop. Ha meke badu thiyana. lemon pop? There is something there. Legos. Katada. This is cube. Rubik cube. Ini bag එක දාගත්තා ආයෙ නැත්තම් අමතක කරා දාගන්න. මේක තියෙනවා. Same all are same. Lego. Not Lego, Rubik cube. Rubik's. I think all are same. Yeah. We'll take one. Even for the videographer. iPhone එකක් හම්බුනේ second place එක. iPhone එකක්. හෙට උදේට දැම්මද මයිද? Volt எங்களுக்கு இருக்கா? எடுக்கிறீங்க. நன்றி. பார்ட்டிசிபேஷனே பண்ணாம ஒரு Rubik cube. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டீமுக்கு ரூபிக் கியூப்ஸ் பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாய் கொடுத்துருக்கு. මෙයාලා ගේම් එකක් තව එකක් තියන් අපිට ටීම් එක හදන්න වෙනවා. පිට ටීම් වල උන්න මේවා වෙන්න හොරකම් කරන්න. ஒவ்வொரு விளையாட்டு சாமானா கொடுத்துருக்கிறோம். இங்கால ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஜூஸ் ரெடி ஆகிக்கொண்டிருக்கு. அடுத்து இன்னொரு கேம் நடக்க போகுது, என்னன்னு பார்ப்போம். හැමෝටම කොළ හම්බුනාද? හැම ටීම් එකකටම කොළ හම්බුනාද? හම්බුනානේ. First prize. I didn't. வீடியோ எடுக்க வந்தது எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்க. அவங்க எல்லாம் விளையாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு போகிறோம். கனடாவில் இந்த ரூபிக் கியூப் வாங்கணும்னு யோசிச்சுட்ருந்தேன், அதுவாகவே வந்துட்டு. ஓகே, என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். பேப்பர் துண்டும் இந்த டென்னிஸ் பால், டேபிள் டென்னிஸ் பால் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இந்த பிங் பாங் பால். உள்ள நானும் வந்துட்டேன். அதாவது அந்த பிங் பாங் போல 8 பேரும் மாற்றி மாற்றி ஒருத்தருக்கா பாஸ் பண்ணி அந்த கப்பில் விடுறது தான் கேம். அதை ஒழுங்காக விளையாடாம கடைசியில் முடிச்சிட்டோம். கடைசியிலேருந்து எல்லாரும் டக் டக்குன்னு சும்மா கையில் ஒன்று எல்லாம் போட்டு விளையாடினாங்க. பாப்போம் இந்த ஒரு ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்க.
ஐஃபோன் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. சூரியன் மறைஞ்சு கொண்டு வருது. இப்போ நேரம் 5:30. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த முறை என்னன்னு பார்ப்போம். ஓல்டா, இந்த கேம் யார் வின் பண்ணது? நீங்க தானே? எப்படா வின் பண்ணீங்க? கையில அப்படியே தூக்கிட்டே போட்டீங்களே. பார்சல் பண்ணி விட்டீங்க. அட பாவியலா. அடுத்து எங்கட டீம் வின் பண்ணதுக்கு 2 கிஃப்ட் வந்திருக்கு. ஒன்று இந்த போல், அடுத்தது இந்த டாம் கீடெக். இங்க இன்னொரு அன்பாக்சிங் நடக்குது. அன்பாக்சிங் வீடியோ. Aku itu bila dia. Ada kali mana? Ada dua minggu. Kadang hari. Dari office meeting. Bundu bentaranga. Ekada ko itu ya. Ayyo. Oh, hidup tu naik ini ki. Apa tu berat? I think it's a Rubik's Cube. Yoi. Tic Tac. Thank you. அங்கால பீச்சில் ஆக்கள் நிற்கணும். பீச்சை பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ளீனாக தான் இருக்கீங்க. இந்த பார்க்க எங்கிற மவுண்ட்லவனியா பீச் மாதிரி. அங்கால பைக்ல எல்லாம் போய் நிற்கிறாங்க. போய் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இனி கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது. இன்னொரு கிஃப்ட் இந்த கார். ස්පීඩ් වැඩි වුණා. ස්පීඩ් වැඩි වුණා. බලමු පොඩ්ඩක් බලන්න. මේ ඔයා කැමරා පාවුල් මදිත් ගන්නවා ඒක. අම්මා. නයිස් නයිස්. ඔව්. අඩෝ ඒ කියන්නේ මාර රවුන්ඩ් ගානක් කරගෙන අපිට පේන්නේ නැහැ. ඒක වැඩි. நல்ல அலை அடிக்குது. தண்ணி நல்லா மேலே வருது. இது எவ்வளவு பள்ளமா இருக்கட்டு வருங்க. வந்து அடிச்ச இடம் நீங்க. குட் ஸ்பாட். குட் ஸ்பாட். குட் ஸ்பாட். குட் ஸ்பாட். ஸ்பாட் 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 யா. You want to auto car? I think there it will be much. There are later. Yeah. Good. சரியான இடம் இருக்குது.
pasarse una vez. ஒரு பெரிய இலை வந்து ஷோர்ட்ஸே நினைச்சிட்டு போயிட்டு அதில் நின்று நாங்கள் இப்போ நாங்கள் அந்த ரிவர்வியூ பேங்கட் ஹாலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க, இரவு போகிறதால நல்ல இது தெரியல. நாளை விடிய காட்டுறேன். இரவு எல்லோரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நல்லா ஃபன்னாகவே போயிடுச்சு. இதுதான் முடிய சாப்பாடு. பான், பனீஸ், மற்றது பேஸ்ட்ரி, டோனட்ஸ் அப்படி நிறைய சாமான் இருந்தது. இந்த ஓட்ஸ் அதில் இருந்தது, மற்றது சீரியல் அதுகள் அப்படி கணக்கு சாமான் இருந்தது. இப்போ நேற்று இந்த பக்கம் போவேக்கில் நான் சொன்னால் அங்கே அந்த ரிவர் சைட் பேங்கட் ஹால்னு இருக்குன்னு, அதோட கொஞ்சம் கபானா ரூம்களும் இருக்குது. எங்கடையில் ஒருத்தனுக்கு அந்த லக் அடித்து அந்த ரூமில் செட் ஆகிட்டா அது இவன் தான். எல்லாருக்கும் விங்கால தான் ரூம் இருக்கா, நான் இவனுக்கு மட்டும் அந்த கபானாவில் கொடுத்துருக்குறாங்க. அதான் இப்போ நான் மட்டும் இல்லை, எனக்கு பின்னுக்கு நிறைய பேர் வரையினோம். எல்லாருமே அந்த ரூம் பார்க்க தான் வந்தோன்றிங்கன்னா, ஏன்னா மெட்ட 2 ரூம்னு நாங்கள் பார்த்துட்டோம். அப்படி இருக்கு வண்டி உள்ளுக்கு ஜேக்குசி அதில் எல்லாம் பால்கனியில் இருக்கும், நல்லா இருந்தது. இந்த ரூம் அப்படி எடுத்தால் நாங்கள் பார்க்கணும். அடே ஓட்டா, இதுக்குள்ளே முதல்ல இருக்குமா இருக்காதா? இருந்தால் நல்லா இருக்காது. இருந்தால் இதில் வந்து ஆவணுன்னு இருக்கு. என்ன நீ ஒன்றும் கட் பண்ணாமல் அப்படியே போடுவேடா, அதான்டா பயமாக கிடக்கு. அதான் ரூம் டூர் எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்கீங்கன்றத ஒன்றும் கட் பண்ண மாட்டேன், அப்படியே விடாமல் நான் போய் எல்லாத்தையும் அடிக்கி உள்ளே வச்சுட்டு தான் எடுப்போம். சரி போவோம். ஒரு ஏரிக்கு மேலே கட்டணுன்றது எப்படி இவங்களுக்கு ஐடியா வந்தது? கலப்படா ஏரி அங்கால இது ஏரி தான்டா, கடலுக்கு அங்கால ஏரியா தானே போய் கொண்டிருக்கு. ஆனால் இந்த ஏரியா அந்த கலப்பன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த இந்த தாவரங்கள் வளர்றதுல கண்டல் தாவரம். இந்த நிலங்களில் உண்மையாகவே கட்டங்கள் கட்டக்கூடாது. அதுக்காண்டி உங்களுக்கு ஒரு அந்த பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மேலே கட்டிக்கலாம். சரியான கோஸ்ட் ரெண்டு நிறைய ஆழத்துக்கு வச்சு கட்டணும். இல்லை சும்மா ஆட்டி விட்டால் ஒழுங்கி விழுந்துருக்கும். பீமன் அதில் அந்த பழைய பாலம் உடைஞ்சிருக்கு பார்க்கலையா நாங்கள் நடந்து வரைக்கும். 5 கபானா ரூம் இருக்கேண்ணே இதில். நல்லா இருக்குடா. சலட் போட் ஹவுஸ் மாதிரி
அவனுங்க போயிட்டான். வாங்க போய் பார்ப்போம். அம்மா எந்த பெரிய கதவு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இது இரவு திருவண்டையில் கிளஞ்சி போச்சு. ஜக்கூசி குத்தியනවා ජැකුසි විතර යෝවියු ஓல்டா நல்ல ஒரு வியூவோட உங்களுக்கு ரூம் தந்துக்கிறாங்க. ஓல்டா நேற்று நீ குளிக்கல குளிக்கிறேன். வெளியில வச்சா தான் பிரச்சனை. காக்கா பீ ஓட்டு போயிடும், கழுவணும். Oh, the only problem is he was with him, ne? That's the problem. Sometimes people will go to no privacy. Shit. ඒක හරියට අර rich people problem. நல்ல ஒரு ரூம் தான் இது. You know him being like there are trees. ஜக்கூசியோட തന്നെ ஃபோட்டோ எடுத்து விட சொல்லி வந்த எல்லாரையும் மேக்கினப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்ன செய்யறது, உள்ளுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. உள்ள வந்ததுக்கு இதை காட்ட மறந்துட்டேன். உள்ளுக்கு ஒரு ஸ்டடி ரூமும் இருக்கு, ஒரு கேபின் மாதிரி நல்லா செஞ்சுருக்குறாங்களே. இது வெளியில் காட்டுற பாருங்க இப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கு. ஓகே வாங்க. என்னடா ரூம் திறப்ப நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ வெளிக்கிட போகிறோம். 11 மணிக்கு செக் அவுட், 11:30க்கு செக் அவுட். நாங்கள் 11 மணிக்கு எல்லாத்தையும் எடுத்து தான் 11:30க்கு ஒரு ரெடியாக குரூப் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு வெளிக்கிடலாம். ஓகே, விடிய சாப்பாடும் வீடியோ ஃபோட்டோக்கள் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்க வேண்டாம். அப்புறம் நான் இன்றைக்கி அங்கே போயிட்டு அப்படியே வீடியோவை முடிக்கிறேன். நீங்களும் ஆஃபீஸ் ட்ரிப் இல்லாட்டி ஃபேமிலி ட்ரிப்புக்கு இப்படியான இடங்களை தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும். அமைதியாக இருக்கிற இடங்களா போனீங்கன்னா கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். இங்கே இது உங்களுக்கு காட்டணும் ஒன்று பார்த்தனா, என்னடா பாயாசம் ஐஸ்கிரீம்ன்ற ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. நான் ஒரு இப்படி ஒன்று கேள்விப்படையில. இங்கே தான் இருக்குது. 180 ரூபா இருக்கும். எலிஃபெண்ட் ஹவுஸ் இல்லையா? இப்போ ட்ரிப் முடிஞ்ச எல்லாரும் வீட்டை வலிக்கிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டாம். நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.